ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஹரிஷ் இன்ஃப்ரா சொல்யூஷன்ஸ் ஐபிஓ வெள்ளிக்கிழமை ஜூன் 20 க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சப்ளையராக இருக்காங்க. லாஸ்ட் 3 ஃபைனான்ஷியல் இயராக லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் தான் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 500 கோடின்னு வந்திருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ அதில் 10% தான் ரீட்டைல் ரிசர்வேஷனாக இருக்குது. ஸோ ரீட்டைலருக்கு பார்த்திங்கன்னா 50 கோடி தான் அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ ஐபிஓ ப்ரைஸ் 222 ரூபா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 27 ரூபான்ற மாதிரி ட்ரேட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப 12% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஹை வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ நெகட்டிவ் பிஇ தான் இருந்துகிட்ருக்கு. ஆர்ஹெச்பியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லிஸ்டட் பிஎஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க வார் சுச்சுவேஷனுக்கும் அது மட்டும் இல்லாமல் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் சரியில்லாமல் இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேண்டியது இருக்குது. பட் நல்லா இந்த கம்பெனிக்கு ஃப்யூச்சர் க்ரோத் நல்லா இருக்கும். பட் இந்த சுச்சுவேஷனில் இந்த செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனில் நான் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.